இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வருஷலாக ஒரு 3 கண்டென்ட்டுங்க. 3 கண்டென்ட்டு, 3மே ஆக்சுவலாக அது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. பட் நம்ம வந்து இந்த 3 இதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். எஸ், த வெரி ஃபர்ஸ்ட் திங், நான் இதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா, ஆவேஷம் திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சு இல்லைங்களா? மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு. அதுக்கப்புறம் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு. அது அப்படியே ஹிந்தியில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் சக்கப்போடு போட்டுச்சு. அடுத்து டாடா பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் அஃபிஷியலாக டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. இதோட பயங்கரமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஏன் தெலுங்கு இது வாங்கலை, தெலுங்கில் ஏன் இந்த படத்தை டப் பண்ணல அப்படின்னு பார்த்தா, தெலுங்கு ரைட்ஸே ஒருத்தர் வாங்கிட்டதா சொல்கிறாங்க. யாருன்னா, நன் அதர் பை நம்மளுடைய நந்தமுரி பாலகிருஷ்ணா, அதாவது ஆன்டி கிராவிடேஷனல் ஃபோர்ஸின் அதிபதியான நம்ம பாலையா அவர்கள் இந்த ஆவேஷம் படத்துக்கு தெலுங்கு ரைட்ஸ் வாங்கி டெஃபினட்டாக அவர் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. அதில் ரங்கன் சேட்டனாக நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. இது லிட்ரலி கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக அவர் வந்து நடித்த பகவந்த் கேசரி படம் பார்த்தோம். லிட்ரலாக அந்த எப்படி சொல்கிறது, பாலே அவர்கள் இல்லாமல் சில சீன்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, வில்லன் சைடில் இருக்கிற சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர எந்தூசியாஸ்டிக்கான ஃபிலிமாக தெரியும். பாலையா இருக்கிறப்ப அது ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவரோட வயசுக்கு ஒன்று பண்ணியிருப்பாப்புல. இப்போ அடுத்த கதை தேர்வில் ஒரு நல்ல கதை தேர்வை எடுத்துட்டு அதை அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆக்க போகிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பேக்ரவுண்டில் வண்டி சத்தம்லாம் கேட்கும் கைஸ், அது நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் ஐ எம் சாரி. அது வண்டி போகிற சத்தம், எனக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, பாலையா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவேசமான நடிகர். இப்போ ஆவேசத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. தெலுங்கு ஆவேசத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பேசும் பொருள் அமைஞ்சுது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஆல்ரெடி ஹேப்பன் ஆன ஒரு விஷயந்தான். நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷ் அவர்கள் இப்போ ராயன் படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்ருக்கு. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா குபேரன் படத்துலேயே நடிச்சிட்ருக்காப்புல. குபேரா அப்படிங்கிற திரைப்படம் தமிழ் வித் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லேயுமே அந்த படம் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த படத்தில் இப்போ மும்முரமாக நடிச்சிட்ருக்காப்புல. இது பத்தாதுக்குன்னு நிலவுக்கு என்மேல் நிலவுக்கு என்மேல் என்ன கோபம், எஸ், நிலவுக்கு என்மேல் என்ன கோபம்ங்கிற மாதிரி ஏதோ சம்திங் டைட்டில். நான் அந்த டைட்டில் சரியாக படிக்கலைன்னு நினைக்கிறேன். நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் அப்படிங்கிற ஒரு டைட்டில், ரைட்? அந்த படத்துக்கும் அவர் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இளம் நடிகர்களை வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. இதுமாரி பல படங்கள் வந்து அவரோட லைனப்பில் வச்சுருக்கிறப்ப திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவெஞ்சர்ஸ், மார்வலோட அவெஞ்சர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எண்ட் கேம் பார்த்துட்டோம், இன்ஃபினிட்டி வார் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டூம்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்க்க போகிறோம். அந்த படத்துடைய டூமாக, அதாவது டாக்டர் டூமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அயன்மேன் என்னாச்சு பார்த்திங்கன்னா, டாக்டர் டூமா வந்து களம் இறங்க போகிறாரு. அயன்மேன் தான் செத்துட்டாரு. அப்போ அவருக்கு டாக்டர் டூம் கதாபாத்திரத்தை வச்சு ஒன்று பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஹைலி நெகட்டிவ் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு நெகட்டிவான ரோல் தான் இந்த டாக்டர் டூமோட ரோலு. அந்த இதில் நம்ம நடிப்பின் அசுரனும் நடிக்க போகிறதாகவும் இணைய போகிறதாகவும் பேச்சு உலா வந்துட்டுருக்கு. ஏன்னா தி கிரே மேனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ரோல் தான் நினைக்கிறேன். 5 நிமிஷம் 8 நிமிஷம் தான் ஸ்க்ரீனில் வருவார். அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, த கிரே மேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இல்லை ஒரு 5-6 லாங்குவேஜில் அது டப்பிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பயங்கரமாக மிரட்டி விட்டுருப்பாப்புல. ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் பயங்கரமாக மிரட்டி விட்டுருப்பாப்புல. டைலாக்கு வெறும் 4 டைலாக் தான் இருக்கும், 4-5 டைலாக் தான் இருக்கும். பட் அது வந்து செம்மையாகவும் இருக்கும். அவரோட லுக், அந்த ஒரு கிக்காஸான லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக மிரட்டி விட்டுருப்பாப்புல. நான் அந்த படத்தை வந்து உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவருக்காகவே நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி படம் பார்த்தேன். லிட்ரலி எனக்கு செம்மையாக இருந்துச்சு. எப்படா தனுஷ் வருவான் அப்படிங்கிற மாதிரி உள்ளே ஃபீல் ஆகிட்டு இருக்கப்ப
மை தமிழ் செக்ஸி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி, மை செக்ஸி தமிழ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாப்புல. அண்ட் இதில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து ப்ரமோஷன் அப்போ ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாப்புல. ஆரம்பத்தில் என்னோடய லுக்ஸ் எல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு, ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். யாராவது உங்கள் லுக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கலாய்க்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு ஹாலிவுட்டில் இருக்கிற மிகப்பெரிய நட்சத்திரம் உங்களை பார்த்து மை செக்ஸி தமிழ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூடிய விரைவில் அது ஒரு நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருப்பாப்புல இங்கிலீஷில். அது நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ரைட், ஏன்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணதாக இருந்துச்சு. மோட்டிவேஷன் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதமாக நான் பார்க்குறேன் மோட்டிவேஷனுங்கிறது. ஓகேங்களா, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஸ்டிமுலேட் பண்ணணும், அவ்வளோதான். ரைட், அடுத்து 3வது அப்டேட். இதுக்கு தான் நம்ம எல்லா பயல்களும் அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே திக்குமுக்கா ஆடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏகே அவர்கள் விடாமுயற்சியில் ஒரு பக்கம் அப்டேட் போயிட்டுருக்கு. விடாமுயற்சியை பார்த்துட்டு ஒரு முயற்சி எடுக்கலையே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்த அணில்களுக்கு அப்படியே சப்புன்னு அரைகிற மாதிரி பேக் டு பேக் அப்டேட் கொடுத்து நம்மளை அப்படியே அவங்கள திணற விட்டுட்ருக்காங்க. அவங்க என்னடான்னா ஸ்பார்க் பாடலுக்கு கதற விட்டுட்ருக்காங்க. அதுவும் கோட் படத்தில் இருந்து பார்த்திங்கன்னா குடும்பமாக சேர்ந்து விஜய் அவர்களை பயங்கர பங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. டிஏஜிங்கில் வந்து வெங்கட் பிரபு பங்கம் பண்ணதாக இருக்கட்டும், லிரிக்ஸில் நம்ம கங்கை அமரன் பங்கம் பண்ணதாக இருக்கட்டும், மியூசிக்கில் நம்ம யுவன் சங்கர் ராஜா பங்கம் பண்ணதாக இருக்கட்டும், குடும்பமாக சேர்ந்து விஜயை செஞ்சுட்டாங்க. அது அப்படி இருக்கட்டும், அது அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ மேட்ருக்கு அப்படின்னா ஏகே அவர்கள் பிரசாந்த் நீல் அவர்களோட இணைய போகிறதா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹைலைட்டடான ஒரு மேட்ரு என்னென்னா, என்ன சொல்கிறது, எஸ் 2 படம் சைன் பண்ண போகிறாராம். அதில் 2வது படத்தில் பார்த்திங்க அப்படின்னா KGF 3யோடைய ஒரு அப்டேட் ஒன்று இருக்கும், KGF 3யோடைய யூனிவர்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படம் தான் அது KGF 3யோட அட்டாச்மெண்ட் ஆகிற ஒரு படம், மேபி அஜித் சாருக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அஃபிஷியலாக அவங்க அந்த சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா பிரசாந்த் நீல் வந்து ஆல்ரெடி சலார் 2 வந்து படம் பண்ணிகிட்ருக்காரு. ஏகே வந்து பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சி முடிச்சிட்டாங்க, டப்பிங்லாம் போயிட்டுருக்கு ஆன்கோயிங்கில். அதே சமயத்தில் இன்னொன்று சம்பவம் என்னென்னா, குட் பேட் அக்லியில் கம்ப்ளீட்டாக ஒரு மஜாவான ஏகே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆதிக்கண்ணாவோட சம்பவம் வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. ஆதிக்கண்ணா பொறுமையாக குக் பண்ணுனா பொங்கல் அன்னைக்கு நம்ம தீபாவளி கொண்டாடுறோம், ஓகேவா? சரி, ஓகே. இத்துடன் நம்ம வந்து கண்டென்ட்டை முடிச்சுக்கிறோம். வந்து மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.